இயேசுடைய பிறப்பில் ஏன் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று நாங்கள் வேதத்தில் அறிந்ததை சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீது என்ற ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தியை உண்டாக்கும்படியாக இந்த நல்ல செய்தியை இந்த பகுதியிருக்கிற சகோதர சகோதரிக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இயேசு ஒரு மனிதனாக ஏன் பிறந்தார்? நாம் எல்லாரும் மனிதனாக இருக்கிறபடினாலே அவர் இந்த உலகத்தில் மனிதனாக இருந்தார். அவர் மனிதனாய் வளர்ந்தார். நம்மை போல வேலைகளை, ஒரு தச்ச வேலைகளை அவர் செய்தார். அவர் தாய் தகப்பனுக்கு உறவினமாய் இருந்தார். எல்லாம் நம்ம வீட்டில் பிறக்கிற பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார்கள். ஆனால் இயேசு உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கும்படி பிறந்தார். ஏனென்றால் உலகத்தில் நமக்கு வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திறன்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் சொன்னார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, அவமானம் உண்டு, நிந்தை உண்டு. ஆனால் அவர் அவை போக்கதான் இந்த உலகத்தில் பிறந்தார். ஏனென்றால் அவர் ஏன் பிறந்து வளர்ந்து நம்மை போல அவரும் பாடுபட்டாராம். அவர் குடும்பத்துக்கும் உழைத்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள அவர் பாடுபட்டாராம். வேதம் சொல்லுகிறது, அவர் பாடுபட்டபடினாலே பாடுபட உதவி செய்ய வல்லவராயிருந்தாராம். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, ஏசாயா 53 சொல்லுது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தாராம். இன்றைக்கு அருமையான இந்த பகுதியிருக்கிற மக்களே, உங்களுடைய துக்கங்களை சுமக்கிறதுக்கு ஒருவரும் வராது இருக்கலாம், உங்களுடைய பாடுகளை சுமப்பதற்கு ஒருவரும் வராது இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமாம், உங்களுடைய பாடுகள், நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற பாடுகள், உபத்திரங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள்